இன்னும் கொஞ்சம் பயம் காட்டணும்னு வச்சுக்கேன், தன்னால கதவை திறந்துருவாளுங்க. இந்த பாருமா, நாங்க பிரச்சனை பண்றதுக்காக வரல, பேசி தீர்த்துக்கிறதுக்காக தான் வந்திருக்கோம். நீங்க கதவை திறங்க, உள்ள வந்து ஆறாமரா பேசிப்போம். அதான் காலையிலே சொன்னமே, அவர் ஒரு மாமியார் வீட்டுக்கு போயிருக்காருன்னு. அங்க போய் பாருங்களேன், எங்களே டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கீங்க. ஏய், கதவை திறடி. ஏய் ஏய் திறங்கடி. கதவை திறடி. ஏய், அவ சொன்ன மாதிரி அவ ஆளுங்களை கூட்டிட்டு வந்திருக்காண்டி. நம்ம வேற தனியா மாட்டிக்கிட்டோம். இப்ப என்ன பண்றதுன்னே ஒண்ணுமே புரியலையே. ஏய், அப்பாவுக்கு ஃபோன் பண்ணலாமா? என்ன நீ காசில இருக்கிற அப்பா ஃபோன் பண்ணா அவர் எப்படி புறப்பட்டு வருவாரு? சதாசிவம் அங்கிள் நம்பர் இருக்கா? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? கதவை திறங்கடி. சரி வா, அம்மாக்கே பண்ணலாம் வா. இந்த நேரத்துக்கு போய் சுஜாதா ஃபோன் பண்றா, என்னவா இருக்கும்? ஏய் திறங்கடி. யாருமா இந்த நேரத்துல போனு? சுஜாதா ஃபோன் பண்றாமா? சுஜாவா? சுஜா, என்னம்மா இந்த நேரத்துல? அம்மா அம்மா அம்மா, அப்பா கிட்ட போனை கொடுங்கம்மா. ஐயோ. அம்மா சீக்கிரம் கொடுங்க, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. சுஜா, அக்கா உன்னோட தானே இருக்கா? நீ எங்க இருக்க? நாங்க ரெண்டு பேரும் வீட்டுல தாமா இருக்கோம். இங்க சில ரவுடி பசங்க கதவை தட்டிட்டு இருக்காங்க. என்னது, ரெண்டு ரவுடி பசங்க வீட்டுல வந்து கதவு தட்டுறாங்களா? என்னம்மா சொல்ற? ஆமாமா, சதாசிவம் அங்கிள் ஏதோ ஒரு ரவுடி கிட்ட கடன் வாங்கிருப்பாரு போல இருக்கு. அந்த ஆள் காலையிலே வந்து எங்க கிட்ட விசாரிச்சுட்டு போனான். ஏய், இப்ப நைட்ல என்னடானா குடிச்சிட்டு வந்து கலாட்டா பண்ணிட்டு இருக்காமா. ஐயோ, இப்ப என்னம்மா பண்றது? நான் வேற காசில இருக்கேனே. ராஜகுமாரி, யாரோ சதாசிவத்துக்கு கடன் கொடுத்தவங்களாம் பகல்ல வந்து கேட்டுட்டு போனாங்களாம். இப்ப அவனுங்க குடிச்சிட்டு வந்து கதவை திறந்து கலாட்டா பண்றானுங்களாம். அம்மா அம்மா. ஏய், திறங்கடி சொல்றேன்டி. சுஜா, அம்மா அம்மா, எங்களுக்கு பயமா இருக்கு, சீக்கிரமா ஏதாவது பண்ணுங்க. பயப்படாதீங்கம்மா, நான் இப்பவே சதாசிவத்துக்கு ஃபோன் பண்ணி வீட்டுக்கு வர சொல்றேன். நீங்க தைரியமா இருங்க. என்ன நடந்தாலும் கதவை மட்டும் திறக்காதீங்க. சரிம்மா, சீக்கிரமா அங்கிள வர சொல்லு. ஏய், கதவை திற. கதவை திற. ஏய், சதாசிவம் அங்கிளுக்கு அம்மா ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணாங்களான்னு தெரியலையே. இப்படி டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்காங்க. ஏய், போன கொடு. எஸ் கண்ட்ரோல் ரூம். சார், நான் வலசர பக்கத்துல இருந்து பேசுறேன். மரியாதையா கதவை திறந்துரு, இல்லன்னா என்ன பண்ணுவோன்னு எங்களுக்கே தெரியாது. சார், நாங்க முருகன் கோயில் தெரு 10ஆம் நம்பர் வீட்ல இருந்து பேசுறோம் சார். சொல்லுமா, என்ன பிரச்சனை? சார், இங்க சில ரவுடிங்க வந்து கலாட்டா பண்ணிட்டு இருக்காங்க சார். சார், இங்க யாருமே இல்ல வீட்ல. நாங்க ரெண்டு பொண்ணுங்க தான் சார் இருக்கோம். கொஞ்சம் இமிடியேட்டா யாராவது அனுப்ப முடியுமா சார்? ஏய், திறக்க போறீங்களா இல்லையா? ஓகே சார், இமிடியேட்டா அனுப்புங்க சார். தேங்க் யூ. என்னாச்சு? உடனே ஆள் அனுப்புறேன்னு சொல்லிருக்காங்க. கடவுளே, கடவுளே, எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு சோதனை? நான் யாருக்கு என்ன துரோகம் பண்ணேன்? ஊர்ல தனியா இருக்கிற பசங்க ஆபத்துல இருக்காங்களே. ஹலோ, சொல்லுங்கம்மா. சதாசிவம், அங்க வீட்ல யாரோ ரெண்டு பேர் குடிச்சிட்டு வந்து கதவு தட்டுறாங்களா? பசங்க பயந்து போய் ஃபோன் பண்ணாங்க. நீங்க முதல்ல அங்க போங்களேன். ஐயோ, அப்படியா? இதோ போறோம்மா. யாராவது ஆட்கள் கூட்டிக்கிட்டு இப்ப நான் போறேம்மா. உடனே போறேன். சரி. திக்கு
பெற்றவங்களுக்கு தெய்வம் தான் துணைன்னு சொல்லுவாங்க. ஆனா அந்த தெய்வம் கூட என் குழந்தைங்களுக்கு துணை நிக்க மாட்டேங்குது. அம்மா பயப்படாதீங்கம்மா, அவங்களுக்கு ஒன்றும் ஆகுது. யோ, இந்த வண்டி உன்னோடதா? ஆமா சார், என்னோட தான் சார். இன்சூரன்ஸ் 1 மாசத்துக்கு முன்னாடியே முடிஞ்சு போயிருக்கு. இல்ல சார், பின்னாடி பூஸ் இருக்கு பாருங்க. இருக்கா? யோ, வண்டி உன்னோட தானே? என்னோட தான் சார், எல்லாமே கரெக்டா இருக்கு சார். ஜெயக்குமார் லைன்ல வாங்க. ஜெயக்குமார் ஸ்பீக்கிங். வலசர பக்கத்துல இருந்து கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. தனியா வீட்ல இருக்கிற பொண்ணுங்கிட்ட ஏதோ கலாட்டா பண்றாங்களா? என்னன்னு போய் பாருங்க. ஓகே சார். சார், அட்ரஸ் சொல்லுங்க சார். நம்பர் 10 முருகன் கோவில் தெரு. குயிக்கா போங்க. ஓகே, உடனே போறேன் சார். யோ, கான்ஸ்டபிள், வாயா. அதெல்லாம் போயா, சீக்கிரம் வாயா. போயா, போயா. போ, போ, போ. சத்தத்தையே காணோம். போயிட்டாங்களோ? கதவு திறந்து பாப்போமா? ஐயோ வேண்டாம் நந்தினி, இத்தனை நேரம் கதவு உடைக்கிற அளவுக்கு பண்ணுங்க. திடீர்னு சைலண்ட் ஆயிட்டாங்கன்னா நிச்சயமா ஏதாவது பிளான் இருக்கும். நீ சொன்னது கரெக்ட் தாண்டி. இங்க பின்பக்கம் கதவு உடைக்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. சதாசிவ அங்கிளும் இல்ல, போலீஸும் இன்னும் வரல. இப்ப என்ன பண்றதுடி? நந்தினி, முதல்ல அவங்க கதவு உடைக்காம இருக்கிறதுக்கு ஏதாவது செய்யணும். வா. ஜன்னல் கதவு அடிக்குது. அப்ப சத்தம் இங்க இருந்து வரல, அங்க இருந்து தான் வருது. முதல்ல கதவை சாத்தலாம். நந்தினி, சுஜாதா, தைரியமா கதவை திறங்கம்மா. எங்களை பார்த்த உடனே அந்த ஆளுங்கெல்லாம் பயந்து ஓடிட்டாங்க. கதவை திறங்கம்மா. இந்த ஏரியா இன்ஸ்பெக்டர் தாமா வந்திருக்கேன். பயப்படாம கதவை திறங்க. உங்களுக்கு ஒண்ணும் ஆகாதும்மா. கதவை திறங்க. கவலைப்படாதீங்கம்மா. இன்ஸ்பெக்டர், உள்ள வாங்க. கான்ஸ்டபிள், இங்கே இருங்க. ஓகே சார். அம்மா ஃபோன் பண்ணி சொன்னாங்கம்மா. அதான் அவங்களோட ஓடி வந்தேன். இன்ஸ்பெக்டர் வந்துட்டாரு. அவங்க எல்லாம் ஓடி போயிட்டாங்க. இனிமே எந்த பயமும் இல்லம்மா. என்னம்மா, வீட்ல 2 பேரும் தனியா இருக்கீங்க? ஆமா, அப்பா அம்மா எங்க போயிட்டாங்க? அவங்க 2 பேரும் இவங்க அப்பா அம்மா காசி போயிருக்காங்க சார். அதுக்காக வயசு பொண்ணுங்களை தனியா விட்டு போவாங்களா? சார், என் பாதுகாப்புல தான் விட்டுட்டு போயிருக்காங்க. ஆனா மாமியார் வீடு பக்கத்து தெருவில் இருக்கிறதுனால நான் தான் இவங்களை தொந்தரவு பண்ண வேண்டாம்னு அங்கேயே தங்கிட்டேன் சார். அதுக்குள்ள இங்க இப்படி நடந்து போச்சு. என்ன சார் நீங்க? இப்பெல்லாம் பொண்ணுங்களுக்கு பாதுகாப்புங்கிறதே ஒரு கேள்விக்குறியா இருக்கு. இதுல வயசு பொண்ணுங்களை தனியா விட்டு போனா எப்படி சார்? தயவு செஞ்சு நீங்க கூட இருங்க சார். சரிங்க சார். இத பாருங்கம்மா, நீங்க எதுக்கும் பயப்படாதீங்க. தைரியமா இருங்க. நான் இங்க ரவுண்ட்ஸ்ல தான் இருப்பேன். எந்த பிரச்சனை வந்தாலும் உடனே இன்ஃபார்ம் பண்ணுங்க, நான் வந்துடுறேன். வரமா, தைரியமா இருங்க. என்ன மன்னிச்சிருங்கம்மா. நான் வாங்கின கடனால தானே உங்களுக்கு இவ்வளவு பிரச்சனை. தப்பா நினைக்காம என்ன மன்னிச்சிருங்கம்மா. ஐயோ அங்கிள், நீங்க ஏன் இவ்ளோ ஃபீல் பண்றீங்க? நாங்க உங்களை தப்பா நினைக்கவே இல்ல. இருந்தாலும் என் மனசு கேட்கலம்மா. என்னால உங்களுக்கு இப்படி ஒரு பிரச்சனை வரும்னு நான் நினைச்சு கூட பார்க்கலம்மா. விடுங்க அங்கிள், நடந்ததை பத்தி பேசி ஒரு பிரயோஜனமும் இல்ல. நீங்க 2 பேரும் கதவை சாதிக்கிட்டு பத்திரமா இருங்க. நான் உங்களுக்கு துணையா வெளியே இருக்கேம்மா. கதவை சாதிக்குங்க. ஒரு நிமிஷமா. அம்மா உங்களை நினைச்சு ரொம்ப பயந்து போயிருக்காங்க. அவங்களுக்கு ஒரு ஃபோன் பண்ணிடுங்கம்மா. சரிங்க அங்கிள். நான் வெளியில இருக்கேன். அம்மா, கொஞ்சம் ஃபோன் பண்ணி என்னாச்சுன்னு கேளுங்கம்மா. ஹலோ நந்தினி, என்னாச்சு? ரவுடி பசங்க போயிட்டாங்களா? சதாசிவம் வந்தாரா? சொல்லுமா. அம்மா, நீங்க பயப்படாம இருங்கம்மா. நாங்க இங்க சேஃபா தான் இருக்கோம்மா. இப்பதாம்மா எனக்கு உயிரே வந்த மாதிரி இருக்கு. இவ்வளவு நேரம் உங்களுக்கு என்னாச்சோ ஏதாச்சோன்னு நான் எவ்வளவு பயந்துகிட்டு இருந்தேன் தெரியுமா? அம்மா,
ரிலாக்ஸ்டா இருங்கம்மா. இருங்க, சுஜா கிட்ட பேசுங்க. அம்மா, எந்த கவலையும் வேண்டாம். சதாசிவம் அங்கிள் ஆளுங்களோட வந்திருந்தாரு. நாங்களும் போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிருந்ததுனால அவங்களும் கரெக்ட் டைம்க்கு வந்துட்டாங்க. போலீஸ பார்த்ததும் அந்த ரவுடிங்க எல்லாம் உடனே ஓடிட்டாங்க. சுஜா, உங்களை அங்க தனியா விட்டுட்டு நாங்க இங்க வந்துட்டோமே, இப்படி எல்லாம் நடக்கும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலம்மா. அம்மாடி, கதவை உள்பக்கம் தாப்பா போட்டுக்கங்க. 2 பேரும் தூங்கிடாதீங்க. ஒருத்தர் தூங்குனா ஒருத்தர் முழிச்சுக்கிட்டு இருங்க. நோ வரிஸ்மா. சதாசிவம் அங்கிள் வெளியே தான் படுத்திருக்காரு. எங்களுக்கு இங்க எந்த பயமும் இல்ல. நீங்க அங்க எதுக்கு போனீங்க? சாமி கும்பிடுதானே. அந்த வேலையை பாருங்க. எங்களை பத்தி நீங்க பயப்படவே வேண்டாம். எங்களுக்கு இனிமே எந்த பயமும் இல்ல. அம்மா, நீங்க அப்பா கிட்ட எதையும் சொல்லிக்காம நிம்மதியா சாமி கும்பிட்டு வாங்க. சரியா? சரிம்மா, பாய், குட் நைட். அம்மா, பத்திரமா இருங்க. குட் நைட்மா. கடவுள் புண்ணியத்துல சரியான நேரத்துல சதாசிவமும் போலீஸ் அங்க வந்துட்டாங்களா? அவங்கள பார்த்ததும் அந்த ரவுடி பசங்க ஓடிட்டாங்களா? இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு. அம்மா, இப்ப கூட உங்களுக்கு சென்னைக்கு வரணும்னு தோணலையா? ஊர்ல தனியா இருக்கிற தங்கச்சிங்களுக்கு இப்ப வேணா சதாசிவ அங்கிளும் போலீஸும் பாதுகாப்பா இருக்கலாம். ஆனா பெத்தவங்க தர பாதுகாப்பு மாதிரி அது இருக்காதுமா. ஏதாவது ஒரு பிரச்சனைனா பெத்தவங்க தோல்ல சாஞ்சி ஆறுதலா இருக்கலாம். மனசுல குழப்பம்னா பெத்தவங்க கிட்ட தீர்வு கேட்கலாம். சந்தோஷம்னா அப்பா அம்மா கிட்ட பகிர்ந்துக்கலாம். கோவம் வந்தா சண்டை போடலாம். இதெல்லாம் நீங்க தான் எங்களுக்கு கொடுக்கணுமா? அம்மா, 2-3 நாள் தங்கச்சிங்க தனியா இருக்கிறதுலயே எப்படிலாம் பிரச்சனைங்க வருதுன்னு பார்த்தே இல்லம்மா. இதுல காலம் எல்லாம் நானும் தங்கச்சிங்களும் எப்படிம்மா தனியா இருப்போம்? இன்னைக்கு நடந்ததை கொஞ்சம் யோசிச்சு பாருங்கம்மா. இதுக்கப்புறமும் உங்களால நிம்மதியா அந்த காசில இருக்க முடியுமாமா? அம்மா, பொண்ணுங்களுக்கு என்ன ஆகுமோ ஏது ஆகுமோன்னு நிமிஷத்துக்கு நிமிஷம் பயந்துகிட்டே இந்த காசில இருக்கிறத விட எனக்கும் தங்கச்சிங்களுக்கும் நீங்க தான் துணையா இருக்கணும்மா. தங்கச்சிங்க எதிர்காலத்துக்காக நான் எவ்வளவுதான் போராடினாலும் எனக்கு நீங்க கூட இருக்கணுமா. உங்க அனுபவம் எனக்கு துணையா இருக்கணுமா. அம்மா, உங்களை நான் கெஞ்சி கேட்டுக்கிறேம்மா. என் கூட சென்னைக்கு கிளம்பி வாங்கம்மா. வரேன் ராஜ்குமாரி, கண்டிப்பா நான் உன் கூட சென்னைக்கு வரேன். ராஜ்குமாரி, ஏமா ஒரு மாதிரியா இருக்க? அம்மா, நீங்க எனக்கு ஒரு சத்தியம் பண்ணி கொடுப்பீங்களா? ஏம்மா, நான் தப்பான முடிவெடுக்க மாட்டேன்னு ஏற்கனவே உனக்கு சத்தியம் பண்ணி கொடுத்துட்டேன். திரும்பவும் எது கேக்குற? இது வேற விஷயமா? சத்தியம் பண்ணுவீங்களா? என்ன விஷயம்னு முதல்ல சொல்லு. நான் யாருங்கிற உண்மை சென்னையில இருக்கிற யாருக்கும் நீங்க சொல்லக்கூடாதுமா. ராஜ்குமாரி, என் தங்கச்சிங்கள் கூட நான் யாருங்கிறது தெரியக்கூடாது. சத்தியம் பண்ணி கொடுங்கம்மா. சத்தியம் பண்ணுங்கம்மா. என்ன ராஜ்குமாரி நீ இப்படி சொல்ற? இதுக்கு எப்படி என்னால சத்தியம் பண்ணி கொடுக்க முடியும்? முடியாது, என்னால முடியாது. மாட்டேன். நீ கேக்குற மாதிரி நான் சத்தியம் பண்ணி கொடுக்க மாட்டேன். 10 மாசம் உன்னை சுமந்து பெத்தவனா?
நான் எப்படி உன்னை என் மகன் இல்லைன்னு சொல்ல முடியும்? என்னால முடியாது. இத்தனை வருஷமா நீ செத்து போயிட்டதா நினைச்சிருந்தோம். இப்ப நீ எனக்கு திரும்ப கிடைச்சிருக்க. இப்ப போய் உன்னை பத்தின உண்மையை எப்படி யார்கிட்டயும் சொல்லாம இருக்கிறது என்னால முடியாது. என்ன நீ வற்புறுத்தாத. நான் இப்படி ஒரு சத்தியத்தை உனக்கு பண்ணி கொடுக்க மாட்டேன். அம்மா, தயவு செஞ்சு என்ன புரிஞ்சுக்குங்கம்மா. நான் இப்படி கேக்குறேன்னா அதுக்கு தகுந்த காரணம் இருக்குமா? என்ன காரணம்? அத முதல்ல சொல்லு. தகுந்த நேரம் வரும்போது நானே என்னை பத்தின உண்மையை எல்லாருக்கும் சொல்லிடுறேம்மா. அது வரைக்கும் நான் உங்க மகங்கிறது உங்களுக்கும் எனக்கும் மட்டும் தெரிஞ்ச ரகசியமா இருக்கட்டும்மா. சத்தியம் பண்ணி கொடுங்கம்மா, ப்ளீஸ்மா.